நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமான் சமே யுக்ததமோ மதா. எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யார் தெரியுமோ? கீழே நான் சொன்ன யோகிகள் எல்லாரையும் விட ஒரு வசந்த யோகி இருக்கான் அர்ஜுனா, அவனை தான் எனக்கு பிடிக்கும். அர்ஜுன் தகச்சுப்பட்டார். அது யார்? இது வரைக்கும் அவரை பற்றி சொல்லவே இல்லையே. கர்மயோகியை சொன்னேன், ஞான யோகியை சொன்னேன், அதெல்லாம் சின்ன நிலை அர்ஜுனா. இதை விட ரொம்ப பெரிய யோகி ஒருத்தர் இருக்கார். யோகினாமபி சர்வேஷாம், நான் கீழே சொல்லியிருக்கிற யோகிகள் எல்லாரை விட மத்கதேன அந்தராத்மனா, இது வரைக்கும் நீ ஆத்ம ஜானத்தை பற்றி தெரிஞ்சுட்டே, இனிமே தான் கிருஷ்ண ஜானத்தை, பரமாத்ம ஜானத்தை தெரிந்து கொள்ள போகிறாய். அவன் தான் மிகச்சிறந்த யோகி. யாரை சொல்கிறார்? பக்தி யோகியை சொல்லிட்டு இருக்கார். கர்மயோகியை விட, ஞான யோகியை விட ஒரு பக்தியில் இருக்கிறவர் எவ்வளவு சிறந்தவர்? 6வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் 7வது அத்தியாயம் தொடங்கிறது. 7, 8, 9 அழகான பக்தி யோகத்தை விளக்க வந்த அத்தியாயங்கள். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே ஞான கர்ம அபிநிர்வர்த்தியா பக்தி யோகா பிரகீர்த்திதா. நடு 6 அத்தியாயங்களில் பக்தி யோகம் சொல்லப்பட்டது. அந்த பக்தி யோகம் எத்தோட சேர்த்து மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே, பகவத் தத்துவம் என்னன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடைவதற்கும் கடவுளை அறிவவும் கடவுளை அடையவும் பக்தி தான் வழி என்று 2வது ஷட்கத்தில் சொல்லப்பட்டது. யாதாத்மியாவாப்தி சித்தையே ஞான கர்ம அபிநிர்விருத்தியா பக்தி யோகா, ஞான கர்மங்களாலே அங்கங்களாக கொள்ளப்பட்ட பக்தி யோகம் சொல்லப்பட்டது. 7வது அத்தியாயம் தொடங்கிறது. ஸ்வயாதாத்மியம் பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி சரணாகதி. பெருமாள் தன்னுடைய பெருமையை சொல்ல போகிறார். இப்போ தன்னுடைய இயற்கை தன்மை என்ன, தன்னுடைய சுபாவம் என்ன. ஆனால் அர்ஜுனா, என்னை பற்றி இதை தெரிஞ்சுக்கோட்டாமல் இந்த பிரகிருதி எப்படி மூடி வச்சிருக்கு தெரியுமோன்னு? உன் சரீரம் உன்னை மூடின்னு இருக்கு, இந்த உலகமெல்லாம் மூடுறது. என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தியாலும் தெரிஞ்சுக்க விட்டாது. அதை தாண்டி என்கிட்ட சரணாகதி பண்ணியானா தான் நான் அந்த இடையூரை விளக்குறேன். விளக்கினப்புறம் தான் என்னை பற்றி நீ தெரிஞ்சிக்கவே முடியும். இது 7வது அத்தியாயம். மை ஆசக்தமனாக பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதாஜ்ஞாசசி தச்ருணு. எப்படி என்னையே நினைப்பவன் சந்தேகத்துக்கிடமில்லாமல் என்னை அறிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறேன் கேள். இந்த உலகமத்தனை என் சரீரம். பூமிராபோ நலோவாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதிரட்டதா அபரேயமிதஸ்துவன்யாம் பிரகிருதிம் விதிமே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தாரியத்தே ஜெயத். இந்த ஜெகத்தை முழுக்க என் மயிர்காலால் தாங்குறேன், இத்தனை என்னுடைய திருமேனியால் தாங்குறேன். மத்த பரதரன் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. 7வது அத்தியாயத்தில் உயிரான ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் சட்டு ஞாபகம் வச்சுக்கோ. 7:7 மத்த பரதரன் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. எனக்கு சமமானதாகவோ மேம்பட்டதாகவோ ஏதும் கிடையாது அர்ஜுனா. மயி சர்வமிதம் புரோதம், என்னிடத்தில் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல் கோர்த்து கிடக்கிறது. நான் நூலை போலே எல்லா மணிகள் பிரபஞ்சம் எங்கிட்ட கோர்க்கப்பட்டிருக்கு. தேசிகன் ஆச்சரியமாக அர்த்தம் சாதித்தார். நூலில் மணி கோத்துருக்குன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? நூல் ஒன்றா இருக்கும், மணி நிறையா இருக்கும். அப்போ பகவான் ஒருத்தர், கோத்திருக்கிற பிரபஞ்சம் நிறையா. மணிகள் தான் கண்ணுக்கு தெரியும், நூலே தெரியாது. அப்போ இது இத்தனையும் தெரியும், உள்ள பெருமாள் இருக்காருன்னே தெரியாது. ஏன்னா நூலே தெரியலையோ இல்லையோ. அதே மாதிரி அடுத்தது, நூலை மணி தாங்கிட்டு இருக்கா, மணி நூல் தாங்கிட்டு இருக்கா. மணி நிறையா இருக்கிறத பார்த்தா மணி தான் தாங்குறாப்புல இருக்கும், உண்மையில் நூல் தாங்கிட்டு இருக்கு. ஏன்னா நூலை இழுத்தா பொலபலான மணி விழுந்துருமோ இல்லையோ. அதை போல் எங்கேயும் பிரம்மன் தெரிய மாட்டார், ஆனால் உள்ள நூலாட்டம் இருந்து தாங்கிட்டு இருக்கிறவர் அவர் தான். மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாயிவ. இப்படித்தான் ஜகத்து எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்கு. எததுக்குள்ளே எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன் கேள். ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூர்ஜயோ பிரணவ சர்வவேதேஷு சப்தக்கே பௌருஷம் ருஷு. ஆண் தன்மை ஆண்களுக்குள் ஆண் தன்மையாய், ஆகாசத்தில் இருக்கிற சப்தமாய், வேதங்களுக்குள் ஓங்காரமாய், அதே சந்திர சூரியர்களிடத்தில் இருக்கிற ஒளியாய், ரசோகமப்சு தண்ணீரில் இருக்கிற ரசமாய். தண்ணீர் நன்னா இருக்கே, என்ன நன்னா இருக்கு? இந்த ஊர் பக்கத்திலே சொன்னால் என்ன சொல்லுவீள்? ஸ்ரீரங்கத்துக்காரர்களை கேட்டால் காவிரியை விட்டுட்டு வரமாட்டோம், ஆழ்வார் திருநறிக்காரர்களை கேட்டால் தாமிரபரணியை விட்டுட்டு வரமாட்டோம், இந்த ஊர்க்காரர்களை கேட்டால் ஒன்று சொல்கிறீங்களோ இல்லையோ. சுவாமி, அந்த தீர்த்தம் இருக்கவே தான் நாங்கள் இங்கே இருந்துட்டுருக்கோம். அந்த சிறுவாணி தீர்த்தம் இருக்கணும், இருந்தால் தான் எங்களுக்குங்கிற இடம் இல்லையோ. கண்ணன் சொல்லிவிட்டார், அந்த தாமிரபரணி தீர்த்தத்துக்கு இருக்கிற ரசம் நான் தான், காவேரிக்கு இருக்கிற ரசம் நான் தான், உங்கள் சிறுவாணிக்கு இருக்கிற ரசம் நான் தான். ரசோகமப்சு கௌந்தேய பிரபா சசி சூர்யயோ. சசி சூரியனிடத்தில் இருக்கிற பிரபா நான், தண்ணீரில் இருக்கக்கூடிய ரசம் நான். இதை யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ ரொம்ப நாளாகும் அர்ஜுனா. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை,
தேஷாம் ஞானி சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானி ச வரதர்ஷவ தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே ஞானி துவாத்மைவ மேமதம். யாராரோ எங்கிட்ட வரா, 4 வகைப்பட்டவர்கள் வருகிறார்கள். இதோ ஐஸ்வர்யம் வேணுங்கிறவன் வரான், கைவல்யம் வேணுங்கிறவன் வரான், என்னையே வேணுங்கிறவன் வரான். இவாளுக்குள்ள யார் தெரியுமோ ரொம்ப சிறந்தவா? தேஷாம் ஞானி நித்தியுக்தா, என்னிடத்துல என்ன விரும்பி வருகிறான் பார். எங்கிட்ட வந்து அவன் இன்னொன்று கேட்கறது இல்லை, என்னிடத்தில் என்னையே கேட்கிறான். அவன்தான் ஞானி, அவன்தான் பக்தன். நித்தியுக்தா, என்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு அப்படி இப்படி போக மாட்டான், அவன்தான் சிறந்தவன். அவனை பற்றி சொல்லுகிறேன் கேட்டுக்கோ. உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். அந்த ஞானி எனக்காத்மா அர்ஜுனா, நான் என்ன அவனுக்கு ஆத்மான்னு நினச்சிக்கிறது இல்லை. அந்த பரமபக்தனொத்தன் என்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்கிறான் இல்லையோ. தாரகம் போஷகம் போக்கியம் கண்ணன், அவன்தான் எனக்காத்மா. ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம் பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பல பல பிறவிகள் தாண்டித்தான் ஞானவான் என்னை அடைகிறான். மேலே சாதிக்கிறார், அந்த ஞானவானுடைய பெருமையை உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கப் போகிறேன். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்யதே. ஆனால் இதெல்லாம் தெரிய ஒட்டாமல் உன்னை எது தடுக்கிறது தெரியுமோ? தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. தெய்வீஹேஷா குணமயி, சத்தம் ரஜஸ் தமசோட கூடியிருக்கே இந்த பிரகிருதி, இதுதான் உன்னை நன்னா மறைச்சி வச்சிருக்கு. அது என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கே விடாது. அதை தெரிஞ்சுக்கணும்னால், பிரகிருத்தியை தள்ளணும்னால் எங்கிட்ட சரணாகி பண்ணு. மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே என்று சரணாகதியும் சாதித்தார். ஆக 7வது அத்தியாயத்தில் பக்தனுடைய மகாத்மியம், தன்னுடைய பெருமை, அனைத்தும் தன் சொத்து, எல்லாத்துக்குள்ள அந்தந்த பண்பா தான் தான் இருக்கேன் என்று 7வது அத்தியாயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து 8வது அத்தியாயம். ஐஸ்வர்ய அக்ஷரயாதாத்மிய பகவத் சரணார்த்தினாம் ஞான உபாதேய பாவானாம் அட்டமே உச்சதே. எது ஐஸ்வர்யம் வேணுங்கிறவன் என்ன தெரிஞ்சுக்கணும்? கைவல்யத்துக்கு போகணுங்கிறவன் என்ன தெரிஞ்சுக்கணும்? பகவானையே அடையணுங்கிறவன் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த 3 8வது அத்தியாயத்தில் சொல்கிறாராம். ஒரு அழகான கருத்து. நம்ம பிராணன் விடுற சமயத்துக்கு அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தத்ர சம்சயா. பிராணனை விட போகிற சமயத்துக்கு கண்ணனை நினச்சின்னு விடணும், அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். எதை நினச்சின்னு உயிரை விடியோ அதுவாக பிறந்துருவேங்கிறார் அவர். எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேபரம் தன் தமேவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. ஆகவே அந்த பிராணன் போகிற சமயத்தில் எத்தையான்னு நினச்சிட்டு இருக்காதே. நித்திய ராத்திரி தூங்க போறியோ இல்லையோ, போகிறச்சே என்ன நினச்சின்னு தூங்கிப்போ. நீ எத்தையோ 8:30 மணிலேருந்து 9, 9லேருந்து 9:30, 9:30லேருந்து 10, 10லேருந்து 10:30 இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்க போய் அதில் இருக்க பூதம் பேய் பிசாச்சம் இதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் வந்து அத்தையே நினச்சின்னு நீ உயிரை விட்டு மறுதரவன் அப்படியே போய் பிறந்தேனா. அதுக்கு தான் ராத்திரி யோக காலம்னு சொல்லுவா. யோக காலம்னா பகவத் தியானத்தோடு தான் தூங்குறதுக்கு போகணும். கண்ணனுடைய உருவம், ராமனுடைய உருவம், வராகப் பெருமானுடைய உருவம், ஆச்சரியமான பெருமாள் எத்தனையோ இடத்துல போய் சேவிச்சிருக்கோம் இல்லையோ. அந்த நினைப்பிலேயே அதை பற்றி தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிண்டே அதை சொல்லிண்டே இருக்கிறச்சே தூங்கி போடணும். ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கணும், இன்னும் கட்டப்பட வேண்டாம். இப்போ தாராளமாக தெரிஞ்ச ஸ்லோகத்தை அப்படியே சொல்லிட்டு அத்தோடையே தூங்கி போடலாம், அந்த நினைவோடையே தூங்கலாம். ஏன்னா அந்த தூக்கத்தின் போதும் எப்போ உயிரை விடும் போதும் அந்த விடுற சமயத்துக்கு எதை நினச்சின்னு உயிரை விடுவோமோ அதுவாக பிறப்போம். ஜடபரதர் மானை நினைத்து கொண்டு பிறந்தார். ஆதிபரதர் ஒரு மான்குட்டியை நினச்சின்னு உயிரை விட்டார். அடுத்த பிறவி மானாவே பிறந்துட்டார். அதை போல் இப்போ நம்ம எத்தையா நினச்சின்னு உயிரை விட்டோம்னா பல பேர் இடத்துல கடன் வாங்கியிருக்கோம். வாங்கினா அப்போ அவரை நினைத்து கொண்டே தூங்க போகணும்னு சொன்னால் அப்போ அவராண்ணா தேவர சுவாமி அப்போ அடுத்த பிறவி கொடன் கொடுக்குற பிறவியாக இருக்கும் இல்லையோ. ஏன்னா அவராக பிறந்திருப்பேனே. அந்த பிறவி பார்த்து அவர் வாங்குறவர் ஆயிடுவார். இது நம்மளுடைய கர்மா எவ்வளவு நமக்கு தெரியாது. அப்போ அதனால் அதெல்லாம் வேண்டாம், கண்ணனை நினைத்து கொண்டு தூங்க போக வேண்டும். இது நான் சொல்லிட்டே இருக்கச்சே ஒரு கோட்டிலேருந்து ஒரு குழந்தை எழுந்து வந்து கிட்ட கேட்டார், சுவாமி நீர் சொல்லது நன்னா புரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் நித்தியம் அப்படியே நினச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா கண்ணனை நினச்சிட்டே உயிர் போரிச்சு அடுத்த பிறவி கண்ணனா பிறப்போயினோம் இல்லையோன்னா அது பிறக்க முடியாது. கிருஷ்ண பக்தனா தான் பிறக்க முடியும். கிருஷ்ண சாயுஜ்யம் மோட்சம் தான் கிட்டும். ஏன்னா அந்த குழந்தை நியாயமாக கேட்டிருக்கான். எதை நினச்சின்னு உயிரை விடுவீரோ அதுவாக பிறப்பேன். அப்போ பகவான் நினச்சின்னு உயிரிட்டு அவராக பிறக்க மாட்டோம்னா கிட்டத்தட்ட அவராக தான் பிறப்போம். ஏன்னா ஆனந்தத்தில் அவருடைய ஆனந்தம் நமக்கு வந்துவிட சொல்லி முக்திங்கிறதே ஆனந்தத்தில் சாமியாபத்தி கிடைக்கிறதானே முக்தி. ஆக எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம். ஆனால் இவை இத்தனையுமே
பக்தி யோக நிஷ்டனுக்கு இருக்கிற கிரமங்கள், அவனுக்கு நிர்பந்தம். இது எதுவுமே சரணாகதனுக்கு கிடையாது. பிரபத்தி சாஸ்திரம் சரணாகதி சாஸ்திரம் வந்தால் கடைசி நிமிஷம் நினைவை நாம் நினச்சிக்க வேண்டியது இல்லை. அதுக்கு பதில் பெருமாள் நினச்சிக்கிறாராம். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு ஒரு பாசுரம் உண்டு. எப்போவும் உயிர் போகிறது, உயிர் போகிறச்சே உன் நினைவு வருமானலாம் எனக்கு தெரியாது, அதுக்கு பதில் இப்போ நினச்சி வச்சுட்றேன். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோனரா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கத்திம்னு வராக பெருமாளுடைய சரம ஸ்லோகம். கடைசி நிமிஷத்தில் நீ நினைக்காட்டாலும் உனக்கு பதில் நான் நினைத்து கூட்டி போகிறேன் என்று பெருமாளே உறுதி அளிக்கிறார். அதை சொன்ன கண்ணன் இப்போ முடிக்க போகிறார். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாங்கதாக. என்னை அடைந்தவன் இந்த துக்கத்துக்கு இடமா இருக்கிற சம்சாரத்தில் மறுபடி பிறக்கிறதே இல்லை. மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அனாஸ்வதம். துக்கத்துக்கு ஆலயம், இந்த ஜகத்து முழுக்க துக்கத்துக்கு இருப்பிடம், ஆலயம் அனைத்து இங்கே தானே இருக்கு. நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாங்கதாக ஆப்ரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியதே. அப்பதான் கண்ணன் வழி சொல்றார். மேலே மேலேன்னு போகணும்னு ஆசைப்படுறிய அர்ஜுனா, போக 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 திரும்பி வர்ற லோகங்கள் உண்டு. ஆனால் ஒரு லோகத்தை அடைஞ்சுட்டா திரும்பி வராத லோகம். நீ திரும்பி வர்ற லோகத்துக்கு போகணுமா, திரும்ப வராத லோகத்துக்கு போகணுமா? ஆப்ரம்ம புவனான் லோகாக எதுவரை திரும்பி வந்துடுவோ தெரியுமா? பூஹு புவஹ சுவஹ மஹ ஜனஹ தபஹ சத்யன். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு கூட போ, அது வரைக்கும் திரும்பி வந்துடுவேன். ஆ பிரம்மபவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன. ஆவர்த்தினா திரும்பி திரும்பி வருதல், புனகனா மறுபடி 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 அடிபட்ட பந்த போல திரும்பி வந்துடுவே. ஆனால் எப்போ என் லோகத்தில் என்னை அடைகிறாயோ மாமுபேத்தியது கௌந்தேய மாமுபேத்திய என்னை அடைஞ்சுவிட்டால் புனர்ஜன்மன வித்தியதே, மறுபடியும் நீ பிறக்கப் போவதே இல்லை. அதனால் என்ன அடையறதுக்கு பார். மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியதே. அர்ஜுனன் கேட்டார், அந்த திரும்ப வராத லோகத்துக்கு போகிறதுக்கு மார்க்கம் எது? திரும்ப வர்றதுக்கு லோகத்துக்கு போகிறதுக்கு மார்க்கம் எது? அது எது திரும்பி வராத லோகம்? அதுதான் விஷ்ணு பதம். அதுதான் தத் விஷ்ணு பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷு ராததம்னு சொல்லப்பட்ட விஷ்ணு பதமான ஸ்ரீ வைகுண்டம். அதை நீ அடைஞ்சுட்டியானால் திரும்பி வருவதே இல்லை. அதுக்கு எந்த மார்க்கத்தில் போகணும்? எங்களுக்கு வழியெல்லாம் தெரியலையே, எவ்வளவு நாழி ஆகும், யார் கூட்டின்னு போவான்னா? அதை அழகாக விளக்கிறார். அக்னிர் ஜோதிர் அஹசுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாத்தா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாக. இது ஒரு மார்க்கம், வெளுப்பு மார்க்கம். இது ஒரு மார்க்கம், கருப்பு மார்க்கம். வெளுப்பு மார்க்கத்தில் போகிறவன் திரும்பி வருவதே இல்லை, வைகுந்தத்தை அடைஞ்சு விடுறான். கருப்பு மார்க்கத்தில் போனவன் திரும்பி வந்துடுறான். அவன் சாந்திரமாச பதவிக்கு வேணா போவான், பித்ருலோகத்துக்கு போவான். அது எந்த வெளுப்பு மார்க்கம், அது எங்கே இருக்குதுன்னு அர்ஜுனன் கேட்டான். அது சொல்கிறேன். இதுக்கு ஒரு உலகம் இருக்குது. ரெண்டாவது உலகம் பகல் பொழுது, மூணாவது சுக்லபக்ஷம், நாலாவது உத்தராயணம், அஞ்சாவது வருஷம் சம்வத்சரம், ஆறாவது வாயுலோகம். இந்த ஆறையும் தாண்டிட்டியானா ஏழாவது சூரியலோகம், எட்டாவது சந்திரலோகம், ஒன்பதாவது வித்யுத் என்னும் மின்னல் லோகம். மின்னல் லோகம் தாண்டி பத்தாவது வருணலோகம், 11வது இந்திரலோகம், 12வது சத்தியலோகம். இந்த 12 லோகத்தையும் தாண்டினியானால் சப்த ஆவரணத்தை தாண்டி மூல பிரகிருதி வரும். அந்த பிரகிருதியெல்லாம் தாண்டினியான விரஜா நதி வரும். விரஜா நதியில் நீராடிட்டு தாண்டிட்டியானால் வைகுந்தம் கிட்டுகிறாய். அது மிகச்சிறந்த லோகம். அக்னி ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாக. அங்கு போனவர்கள் அப்படியே வாழ்கிறார்கள், திரும்பி வருவதில்லை. அடுத்த மார்க்கம் இருக்கு பார் பக்கத்தில். தூமோராத்திரி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம். இது தட்சிணாயனம். அதே போல் சுக்லபக்ஷத்துக்கு பதில் கிருஷ்ணபக்ஷம், பகலுக்கு பதில் ராத்திரி, ஒளிக்கு பதில் தூமம் புகை. இந்த மார்க்கத்தில் போகிறவன்லாம் திரும்பி வந்துட போகிறான். சுக்ல கிருஷ்ணே கதி ஹேதே ஜகத சாஸ்வதே மதே. இந்த ஜகத்திலே ஒன்று வெளுப்பு மார்க்கம், ஒன்று கருப்பு மார்க்கம். ரெண்டு ரொம்ப நாளாக இருக்கு அர்ஜுனா. இதை பற்றித்தான் செல்கிறான். 8வது அத்தியாயம் முடிஞ்சது, 9வது அத்தியாயம் தொடங்கித்து. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், இதில் தான் பக்தி யோகத்தை சொல்லவே போகிறார். பக்தி யோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் 7வது அத்தியாயத்தில் தொடங்கினாரோ இல்லையோ, 7 முழுக்க போச்சு, சொல்லவே இல்லை. 8 முழுக்க போச்சு, சொல்லவே இல்லை. அதான் சிறந்த உபன்யாசகனுக்கு அடையாளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் இப்போ 9வது அத்தியாயம் கடைசியில் பக்தி யோகத்தை சொல்கிறதுக்கு 7லேருந்து சாரம் கட்டினார். 7 முழுக்க பக்தி, 8 பின்ன என்ன சுவாமி பக்தி யோகத்தையே சொல்லலையேன்னா பக்தனை பற்றி சொல்லிட்டார். பக்தியை பற்றி சொல்லவே இல்லை.
ஆனால் அந்த பக்தியுடைய பக்தன் எவ்வளவு உயர்ந்தவன். பக்தி பக்தின்னு சொன்னால் நமக்கு புரியாது. அதோ பார் பிரகலாதன்னா புரிஞ்சு விடுவோம். எத்தனை நாழி பக்தியை பற்றி அது என்னது சுவாமி, நான் என்ன சுவாமி பண்ணணும்னா என்ன பண்ணணுமா, மலையிலேருந்து உருட்டி விட்றா நெஞ்சில் பிடிச்சின்னு பெருமாளோட அப்படியே வராரே பாரவன்னா, ஆமாம் அப்படி தான் நம்ம இருக்கணும் போல் இருக்குது. அப்போ பக்தி சட்டுன்னு புரியறது சொல்லு. ஒன்றும் இல்லை, தாமரை மலரை படிச்சுட்டு நேராக கூப்பிட்டது கஜேந்திரம் நீ தான் ரட்சிக்கணுங்கிறது ஓடி போனார் பார் பெருமாள்னா, ஓஹோ கூப்பிட்டா வருவர். அப்போ தான் நமக்கு தெரியறது. இப்போ கையை காட்டுறான், தூண்லேருந்து பெருமாள் வெளியில் வரார். அதுன்னா பக்தருக்கு இருக்கிற பெருமை. நம்மாழ்வார் தியானத்தில் உட்கார்ந்தார், ஷோர் இல்லை தண்ணி இல்லை, 16 வருஷம் 16 ஆண்டுகள் உண்ணாது உறங்காது ஏதுமில்லாத தியானத்தில் இருக்கார். வாய் திறந்தார், சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் என்று மதுரகவி ஆழ்வார் கேட்கிறார். அத்தை தின்னு அங்கே கிடக்கும் என்று நம்மாழ்வார் பதில் சொல்றார். போய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும்னு ஆயிரக்கணக்கான பாசம். அது என்ன பக்தி பார்த்தோடனே தோன்றும், சாமி அது பக்தி தெரியாது. அதனால் பக்தியை நேர சொன்னால் புரியாது, பக்தனை சொல்லிட்டு பக்தியை சொன்னாத்தானே புரியும். அதனால தான் பக்த மகாத்மியத்தை கூறினார். இப்போ 9வது அத்தியாயம். இதந்து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் அனசூயவே ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அசுபத்திலேருந்து உனக்கு மோட்சமா? இதந்து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே, உனக்கு ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அர்ஜுனன் கேட்குறார், அதுக்கு நான் தகுதி இருக்கிறவன் தானா? ஒன்றும் இல்லை உனக்கு, ஏதோ என் மாமா பிள்ளை அத்தை பிள்ளைங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஒன்றும் உனக்கு பொறாமை கிடையாது அர்ஜுனா. பிரபக்ஷ்யாமி அனசூயவே, உனக்கு பொறாமை இல்லையோ இல்லையோ, அதனால் நான் திருப்தியாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வயம். ரொம்ப உயிரான ஸ்லோகம். 9வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். சில ஸ்லோகங்கள்லாம் நித்தியம் 10 தரமானு சொல்லணும். சொன்னால் தான் அது திருப்தி. அப்போ தான் உள்ள உங்களுக்கு ஒன்றும் அர்த்தமே தெரிய வேண்டாம். ஆனால் இந்த சில ஸ்லோகத்தை ஒரு 15-20 ஸ்லோகத்தை மட்டும் தினமும் சொல்லிட்டுருங்கோ, தானே கிருஷ்ண பக்தி வந்துடும். அவ்வளோ ஆச்சரியமான ஸ்லோகங்கள். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரம் இதம் உத்தமம். இதுதான் ராஜவித்யை, வித்தைகளுக்குள்ளான் தலைவன் இதுதான். ராஜகுஹ்யம் ரகசியங்களுக்குள்ளான் ரகசியம் இதுதான். பவித்திரம் மிகவும் புனிதமானது, இதம் உத்தமம் மிகவும் உயர்ந்தது. பிரத்யக்ஷாவகமம் இந்த பக்தி பண்ண என்னை கொண்டு உன் கண்ணு முன்னாடி நிறுத்திடும் அர்ஜுனா. பிரத்யக்ஷாவகமம் தர்மியம், ஒத்தொத்தனுக்கு இது தர்ம மார்க்கமானது. சுசுகம் கர்த்தும் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிது தெரியுமோ. எல்லாரும் என்னமோ பக்தி கஷ்டம்னு இருக்காளே. இப்போ கீதை கஷ்டம்னு இருக்கா. நேற்றுலேருந்து பார்த்து ஏதாவது கஷ்டமாக இருக்கான்னா ஒரு சிரமம் இல்லையே. ஆனந்தமான கீதை. பாட்டு எங்கேயானு கஷ்டமாக இருக்குமா? கீதான்னா பாட்டு. அது எதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆஹா ஓஹோலாம் கஷ்டப்பட வேண்டாம். அதெல்லாம் மகான்கள் பண்ணிக்கிட்டோம், பண்டிதர்கள் பண்ணிட்டோம். நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இப்போ கண்ணன் தாம் பெரியவன்னு சொல்கிறார், என்னை குறித்து பக்தி பண்ணுன்றார், திரும்பி பார்க்காதேங்கிறார், உள்ளத்தால் என்ன நினைங்கிறார், அர்ச்சனை பண்ணுங்கிறார். பொறுமை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாமோ இல்லையோ. இப்போ எல்லா ஸ்லோகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்கும் அர்த்தம் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னா கூட, 6 வரி தெரிஞ்சுன்னா கூட கண்ணன் திருப்தி படணும். இப்போ அவ்வளவுதான் முக்கியமே தவிர இதில் என்னுடைய பாண்டித்யத்தை காட்டுறது இங்கே ஒருத்தரும் போட்டியே நடத்தலை. இப்போ எல்லாரும் நன்னா ஒப்பிப்பீடா உங்களுக்கு 1/2 வரிக்கு 3/4 வரைக்கும் அர்த்தம் தெரியுமாலாம் அவர் கேட்கவே இல்லை. இப்போ அதுலேருந்து இருக்கிற கருத்தை புரிஞ்சுட்டியா? சுசுகம் கர்த்தும் அவ்வயம், பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப ஆனந்தமாக பண்ணிவிடலாம். என் பெருமை சொல்கிறேன் கேட்டுக்கோ. மயா ததம் இதம் சர்வம் ஸ்வமஹாத்மியம் மனுஷத்தே பரத்வஞ்ச என்று தன்னுடைய மகாத்மியத்தை சொல்லி மனிதர்களுக்கு காட்டிலும் தான் எவ்வளவு வசந்தவன். மனிதனா பிறந்திருக்கிறச்சேவே எனக்கு என்ன வைபவன்னு சொல்கிறார். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா நச்சமத்ஸ்தானி பூதானி பசமே யோகமைஸ்வரம். அனைத்தும் என்னிடத்தில் நிலை பெற்றுள்ளன. நான் அனைவருக்குள்ளும் இருக்கிறேன். நான் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன், எளியவர்களுக்கெல்லாம் எளியவன். ஆனால் அர்ஜுனா அந்தோ என் பெருமையை காட்டா இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப பெரியவனாச்சேன்னு விட்டு விலகி போய்ட்றான். என் எளிமையை காட்டினா வரமாட்டேங்கிறான். அவனே எளியவன், நான் ஏன் வரணுங்கிறான். நான் என்ன பண்ணுவேன் அர்ஜுனா? பெருமையை காட்டினா இது ஆகாதுன்னு ஓடிப்படுறான். எளிமையை காட்டினா இவர் யாருன்னு எப்படி பார்க்குறான். நான் 2 தவிர என்ன செய்வேன்? அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம ஜானந்தா மம பூதமகேஸ்வரம். இந்த தெளிவில்லாமல் ஒருத்தன் நான் ஞானிங்கிறான், ஒருத்தன் பண்டிதன்கிறான், ஒருத்தன் கர்மம் பண்ணுறேங்கிறான். அவள் பண்ணுற அனைத்தும் வீண் தெரியுமோ. என்னை பற்றின அறிவு சரியாக இல்லாமல், என்னிடத்துல பக்தி இல்லாமல் ஒருத்தன் கர்ம ஞானம் எதை சொன்னாலும் மோகாஷாக மோககர்மாணாக மோகஜானாக விசேதசாக மோகாஷாக, அவனுடைய எந்த ஆசையும் நிறைவேறாது. இல்லை அர்ஜுனா, மோட்சத்துக்கு கூட வரமாட்டான் இந்த லோகத்தில். ஏது அர்ஜுனா?
அவனுக்கு இந்த லோகத்தை ஐஸ்வர்யத்தையும் நான் தான் கொடுக்கணும், வேற யார் கொடுக்க போறா? இப்போ அவனுக்கு என்ன அப்பா அம்மா கொடுத்தாளா? அப்பா அம்மா ஐஸ்வர்யம் கொடுக்குறாளா? யாரும் கொடுக்க மாட்டான். யார் பெறணும்னாலும் என்னிடத்துல தான் பெற்றாகணும். அதனால என்னை பற்றின அறிவில்லாமல் இவன் என்ன தெரிந்தாலும் மோகாஷாக, அவன் ஆசை நிறைவேறாது. மோக கர்மானாக, அவன் செயல்களத்தனி வீண். மோக ஜானாக, அவன் அறிவே வீண். ராட்சசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதியும் மோகினியும் ஸ்ருதாக மகாத்மனஸ்து மாம் பார்த்தத். இந்த தாழ்ந்தவனை பற்றி ஏன் பேச வைக்கிற அர்ஜுனா? வசந்தவனை சொல்கிறேன் கேட்டுக்கோ. மகாத்மனஸ்து மாம் பார்த்த ஞாத்வா வைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பஜந்தியனன்ய மனசா ஞாத்வா பூதாதிம் அவ்வயம். மகாத்மாக்கள் எல்லாம் என்னை தவிர மற்றொன்றை நினையாதவர்களாய், இந்த ஜீவர்கள் அத்தனை பேருக்கும் என்னையே காரணமாய், பிரபஞ்சத்துக்கே காரணமாய் நினைத்து தியானிக்கிறார்கள். அவன் என்ன செய்யறான்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ செய். சததம் கீர்த்தயந்தः யதந்தஸ்ச கிருதவதாः நமஸ்ஸந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாः உபாசதே. சததம் கீர்த்தயந்தः, எப்பவும் என் நாமங்களை பாடுபவனாய். யதந்தஸ்ச திருடவ்ரதாக, உறுதியோடு என்னை அடைய துடிப்பவனாய், அதற்குரிய பிரயத்தனங்களை எடுப்பவனாய். சததம் கீர்த்தயந்தः யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்ஸந்தஸ்ச மாம் பக்தியா, பக்தியோட வணங்குகிறான். உடல் அதே போல, உள்ளம் அதே போல, வாக்கு. இதைத்தான் மனம் மொழி மெய்ன்னு சொல்கிறோம் இல்லையோ. இந்த மூணாலும் என்னத்தான் நினைக்கிறான். உடலாலே அர்ச்சிக்கிறான், மனத்தால் நினைக்கிறான், வாக்கால பேசுகிறான். சததம் கீர்த்தயந்தः யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்ஸந்தஸ்ச மாம் பக்தியா. எல்லாத்த விட என்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிறான் அர்ஜுனா. என்னிடத்துல வந்துட்டு என்ன வேணுமோ கேட்டுன்னு அவன் நகர்றதில்லை. நாம் யார் போனால் பெருமாள் சன்னதி போவோம், சேவிச்சு அப்படி போயிட்டே இருக்கின்றாலோ இல்லையோ, போயிட்டு வந்து வேணுங்கிறத வாங்கிக்கிறோம், வந்துட்டே இருப்போமா. அதை தான் கண்ணன் சொல்கிறார். வரும்போது வரும். இப்போ திருப்பதிக்கு போகிறோமோ இல்லையோ, போகிறோம் பெருமாள் சைக்கு போகிறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் பெருமாள் சைக்கு போகிறோம். கிளம்பரிச்சேவே என்னைக்கு திரும்ப வர்றதுக்கு பயணிச்சுட்டு வாங்கிட்டு தானே போகிறோம். இங்கே எந்த ஊருக்கு வேணால் பத்ரிகாசிரமத்துக்கு போங்களேன், 14 நாள் யாத்திரை போகிறச்சவே இன்னென்ன தேதி, ஆகாய விமானம் இத்தனை தேதிக்கு, வண்டி ரயில் வண்டி இத்தனை தேதிக்கு, அதுக்கு இவ்வளவு, இப்படி போகிறோம் இத்தனாம் தேதி கார்த்தால வந்துடுவோம். அது என்னைக்குன்னு திரும்ப வர்றதுக்கு சீட்டு கிடச்சா தான் போகிற சீட்டே வாங்குவா. பகவான் சொல்கிறது, இப்போ நீ என்கிட்ட வரையே ஒருவேளை நீ என்னை பார்த்து சேவிச்சுருக்கச்சே, நீ என்னோட இருக்கணும்னு எனக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? அப்போ அவர்கிட்ட இல்லை திரும்ப போகிறதுக்கு சீட்டு வச்சுன்னு வந்திருக்கேன், அதனால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுவியா? சொல்கிறோம், நம்ம சொன்னாலும் சொல்லிடுவோம். ஏன்னா அவரே கேட்டால் கூட இல்லை வரச்சே திரும்பறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ இல்லை அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவோமோ இல்லையோ. இப்படி என் பக்தன் சொல்கிறது இல்லையேங்கிறார் அவர். வரும்போது வருகிறான், நான் போனா கூட அவன் போக மாட்டான்.